குழப்பங்கள் தீரும். ஒரு ஒரு வித்தியாசமான எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் அப்படிங்கிறது மனதில் உதித்து கொண்டே இருக்கும் அதை பயன்படுத்துறதுனால. திடீர்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும், அந்த வில்வ இலை காஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணுறது? நல்லா தெரிஞ்சுக்குங்க, வெல்வது மட்டும் ரொம்ப புனிதமானது. இப்போ நீங்கள் பறித்து வச்சிட்றீங்க, ஒரு மாதம் ஆயிடுச்சு, நல்லா வாடிச்சுன்னா கூட அதுக்கு தோஷம் கிடையாது. தண்ணியில் நல்லா அலசிட்டு திரும்ப அதை பூஜைக்கு பயன்படுத்தலாம். அதே மாதிரி தான் இப்போ இந்த வில்வ இலை காய்ந்ததாக வாடியதாக தெரிந்தாலும் அதை கழுவி விட்டு நாம் பயன்படுத்தலாம். அதற்கும் அந்த ஆற்றல் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பொதுவாக ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி ஒரு 4-5 வில்வ இலையை போட்டு ஊற வச்சுட்டு அதை குடிக்கிறோம். அப்படிங்கும்போது உடலில் நிறைய ஆற்றல்கள் உண்டாகும்பாங்க. அந்த இரத்தங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படும். இந்த வில்வ இலை இருக்கு இல்லையா, இது நுரையீரல் சம்பந்தமான நோய் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதை தீர்க்க